Vetri IAS Study Circle, the best academy for competitive examination. Hello students, welcome to Vetri IAS Study Circle. ஸோ இது ஒரு புது இனிஷியேட்டிவ். யாருக்காக அப்படின்னா டிஎன்பிசி படிக்கிற குரூப் 1, குரூப் 2 இல்லை விஏஓ எல்லா எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக. ஆக்சுவலி என்ன பிளான் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா லாஸ்ட் 3 to 4 இயர்ஸில் வந்து குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A அண்ட் தென் விஏஓ, குரூப் 4 இதில் இருந்த டிஎன்பிசி கொஷின்ஸில் எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருக்கிற முக்கியமான கொஷின்ஸ் எல்லா குரூப் 1, குரூப் 2 இது எல்லாத்துலையும் சேர்த்திங்க அப்படின்னா மொத்தமாக ஒரு 100 கொஷின்ஸ் கிட்ட வரும். 150 கொஷின்ஸ் கிட்ட வருது லாஸ்ட் 3 to 4 இயர்ஸ் எடுக்கும்போது. அதில் முக்கியமான கொஷின்ஸை மட்டும் நான் செலக்ட் பண்ணியிருக்கிறேன். அந்த செலக்ட் பண்ணி அந்த கொஷின்ஸுக்கு டீட்டெயில்டான ஒரு டிஸ்கஷன்ஸை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ அப்போ இந்த கொஷின்ஸை டிஸ்கஷன்ஸை நீங்கள் பார்க்குறது மூலமாக உங்களுக்கு நிறைய பெனிஃபிட் இருக்குது. என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஎன்பிசியில் எப்படி கொஷின்ஸ் கேட்குறாங்க ஓகே அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ரெண்டாவது, அந்த கொஷின்ஸை டிஸ்கஸ் பண்ணுறது மூலமாக என்னென்ன சாப்டரை நீங்கள் எக்ஸாம்ஸுக்கு படிக்கணும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். மூணாவது, நம்ம டிஎன்பிசி கொஷின்ஸே நம்ம டிஸ்கஸ் பண்ணுறனால இதே மாடலில் கொஷின் மட்டும் வேறு மாதிரி வரப்போகுது, அவ்வளோதான். மேபி இப்போ நான் டிஸ்கஷன் பண்ணுற கொஷின் கூட அப்படி ரிப்பீட்டட் ஆகலாம். ஓகேங்களா, ஏன்னா நம்ம அவ்வளோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது இன்னும் வேறு யாருக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்னா, ஸோ இப்போ இந்த 2021 குரூப் 1 எக்ஸாம் எழுத போகிறவங்களுக்கும் அண்ட் தென் அதுக்கப்புறம் வர குரூப் 2, குரூப் 1 எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின், which of the following is a source of direct tax? ஓகே, கீழ் கொடுக்கப்பட்டுள்ள இனங்களில் எது நேர்முக வரியை சார்ந்தது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இது நேர்முக வரி அப்படின்னா டேக்ஸ் ரிலேட்டடாக வந்து நம்ம படிக்கணும், புரிஞ்சுக்கோங்க. ஸோ இப்போ எக்ஸாம்ஸில் குரூப் 1 எக்ஸாமில் இல்லை குரூப் 2 எக்ஸாமில் மற்ற எக்ஸாம்ஸில் இந்த டேக்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக கொஷின்ஸ் கேட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க. 1 ஜூலை 2017 ஜிஎஸ்டி வந்துருச்சு. ஸோ அதாவது சரக்கு மற்றும் சேவை வரி. ஸோ அப்போ அந்த டாக்ஸேஷன் ரிலேட்டடாக கொஷின்ஸ் ரெகுலராக கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த கொஷின் பாருங்கள், எது நேர்முக வரி மட்டும் தான் கேட்டிருக்காங்க, அதாவது டைரக்ட் டேக்ஸ் கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக ஒரு டேக்ஸை டைரக்ட், இன்டைரக்ட், அதாவது நேர்முக வரி, மறைமுக வரி அப்படின்னு பிரிக்கிறதுக்கு லேமேன் ஆங்கிளில் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு ஜென்ரலாக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாரு, அவருடைய டேக்ஸை பே பண்ணுறாரு அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ்ன்னு சொல்லலாம். அதே இது அவர் டைரெக்டாக கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணாமல் வேற எங்கேயோ ஒரு இன்டர்மீடியேட்டரை கொடுத்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்கன்னா மறைமுக வரி அப்படின்னு சொல்லலாம். புரியுதுங்களா? ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு ஜென்ரல் டெஃபினேஷன் மாதிரி புரிஞ்சுக்கிறதுக்கு. இதே இது டெக்னிக்கலாக சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. டைரக்ட் டேக்ஸ் அப்படின்றது இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் ரெண்டு பேருமே சேமாக இருந்தாங்க அப்படின்னா தட் இஸ் டைரக்ட் டேக்ஸ்னு சொல்லுவாங்க. இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பேக்ட் ரெண்டு பேருமே டிஃப்ரெண்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா சார்? அப்போ இன்சிடென்ட்ஸ்னா என்ன, இம்பாக்ட்னா என்ன அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் பண்ணுறீங்க அப்படின்னா, சரி இன்சிடென்ட்ஸ் அப்படின்னா யார் இன்சிடென்ட்ஸ் அப்படின்றது ஒரிஜினலாக யார் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க அப்படின்றது. இம்பேக்ட் அப்படின்னா யார் கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுறாங்க. ஸோ இது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும், பட் நம்ம ரெகுலராக பார்ப்போம். பட் இப்போ மைண்டில் வச்சுக்கோங்க, இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் சேம் பர்சன் அப்படின்னா டைரக்ட் டேக்ஸ், இன்சிடென்ட்ஸ் அண்ட் இம்பாக்ட் டிஃப்ரெண்ட் பர்சன் அப்படின்னா இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இப்போ அப்படி வச்சு பார்க்கும்போது கிஃப்ட் டேக்ஸ் ஆப்ஷன் ஏல இருக்குது, கஸ்டம் டியூட்டி ஆப்ஷன் பியில் இருக்குது, எக்ஸைஸ் டியூட்டி ஆப்ஷன் சியில் இருக்குது, டி வந்து சர்வீஸ் டேக்ஸ் இருக்குது. இதில் டைரக்ட் டேக்ஸ் ரொம்ப ஈஸியான ஆப்ஷன். உங்களுக்கு கஸ்டம் டியூட்டி சுங்கவரி அப்படின்றது நம்மளுக்கு என்னது இன்டைரக்ட் டேக்ஸ்னு தெரியும். இப்போ ஜிஎஸ்டிக்குள்ளே அது இருக்கா, சுங்கவரி இருக்கா? ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கிடையாது. ஆக்சுவலி சர்வீஸ் டேக்ஸ் வந்துட்டு ஜிஎஸ்டிக்குள்ளே போயிடுச்சு, எக்ஸைஸ் டியூட்டியும் ஜிஎஸ்டிக்குள்ளே போயிடுச்சு. ஸோ அப்போ இது மூணுமே இன்டைரக்ட் டேக்ஸ் தான். கிஃப்ட் டேக்ஸ் மட்டும்தான் டைரக்ட் டேக்ஸ். இந்த கிஃப்ட் டேக்ஸ்னா சார் அப்படி கட்டுறோமா, பே பண்ணுறோமா, ரியலாக அப்படி இருக்கா சார் அப்படின்னா, ஆக்சுவலி நம்ம இந்தியாவில் கிஃப்ட் டேக்ஸ் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 1958 கிஃப்ட் டேக்ஸ் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்தாங்க. இந்த ஆக்ட் மூலமாக, அதாவது அப்போ வச்சிருந்த போது பார்த்தீங்கன்னா 2000, 3000 அப்படி இன்க்ரீஸ் பண்ணிட்டே வந்தாங்க. அதாவது ஒரு பர்சன் இன்னொரு பர்சனுக்கு கிஃப்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, ஸோ அந்த வேல்யூ ஆஃப் அந்த ப்ராடக்ட் எவ்வளவு, அது 2000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சுன்னா கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் கட்டணும், இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம இந்தியா மாதிரி ஒரு சொசைட்டியில் எல்லாமே நம்ம ஒரு கூட்டு குடும்பம் கலாச்சாரங்கள் நிறையா இருக்கும். நம்ம அதிக பண்டிகைகள் வருது, அதிகமாக கிஃப்ட் கொடுப்போம். ஸோ அப்போ வந்து இது ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு சோர்ஸாக வரும் அப்படின்னு, ஒரு இன்கமாக இருக்கும் அப்படின்றக்காக தான் வச்சாங்க. பட் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, கிட்டத்தட்ட 1998 இந்த கிஃப்ட் டேக்ஸ் அப்படின்ற ஒன்றை எடுத்துட்டாங்க. ஓகே, வேணான்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் திருப்பி 2004 கிஃப்ட் டேக்ஸை திருப்பி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதாவது இப்போ கிஃப்ட் டேக்ஸ்ன்றது எப்படின்னா இன்கம் டேக்ஸ்க்குள்ளே வரும். இப்போ எக்ஸாம்பிள், நீங்கள் வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறீங்க. ஓகே,
அந்த கிஃப்ட்டோட ஒர்த்து இப்போதைக்கு நான் 2020 பேஸ் பண்ணி சொல்கிறேன். ஸோ அந்த கிஃப்ட்டோட ஒர்த்து வந்து 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, எனக்கு கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு 50,000 ரூபாய்க்கு மேலே இருந்துச்சு அப்படின்னா, ஸோ அப்போ அந்த கிஃப்ட்டுக்கு நான் டேக்ஸ் கட்டணும் கவர்மெண்ட்டுக்கு. ஏன் அப்படின்னா, நீங்கள் எனக்கு கிஃப்ட் கொடுத்துருக்கீங்க, அதாவது எனக்கு 50,000 மதிப்புள்ள எனக்கு ஒரு பொருள் வந்திருக்கு அப்படின்னா அது எனக்கு இன்கம் மாதிரி. அப்போ நான் வந்து என்னோட இன்கம்ல இப்போ ஆல்ரெடி நான் 5 லட்ச ரூபா சம்பாரிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, இப்போ இந்த கிஃப்ட்டும் சேர்த்து 5,50,000 ரூபாய்க்கு நான் டேக்ஸ் கட்டணும். புரியுதுங்களா? ஸோ இனிமேல் கிஃப்ட்டுக்குன்னு தனியாக டேக்ஸ் கட்ட தேவையில்லை. அந்த கிஃப்ட்டுன்றது உங்களுக்கு இன்கம் மாதிரி. ஸோ அதுக்கு நீங்கள் சேர்த்து இன்கம் டேக்ஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான். ஓகே. ஸோ அப்போ கிஃப்ட் டேக்ஸ்ன்றது என்னது? டைரக்ட் டேக்ஸ். ஞாபகம் வச்சுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஆன்சர் ஏ. செகண்ட் கொஸ்டின் போகலாம். ரைட். செகண்ட் கொஸ்டின் என்னது? தி சம் ஆஃப் டெபிசிட் அண்டர் ரெவன்யூ அக்கௌண்ட் அண்ட் டெபிசிட் அண்டர் கேபிட்டல் அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது 2019 குரூப் 1 கொஸ்டின் கேட்டதான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதே மாதிரி தான் குரூப் 1 கேட்டது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுவும் எந்த டாப்பிக்கில் வருதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம இந்த ஃபிஸ்கல் பாலிசி பப்ளிக் ஃபைனான்ஸ்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த இதில் தான் வருது. ஓகே. ஸோ இதில் கிளியராக கொடுத்துருக்காங்க பாருங்க. டெபிசிட் அப்படின்னு கேட்டான். டெபிசிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? பற்றாக்குறை. ஓகே. ஸோ அப்போ பற்றாக்குறை அப்படின்றது ரெவன்யூ அக்கௌண்ட் அண்டு கேபிட்டல் அக்கௌண்ட் ரெண்டையுமே வந்து கேட்குறாங்க. பொதுவாக நம்மளுடைய அக்கௌண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு 2 டைப் ஆஃப் அக்கௌண்ட் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒன்று ரெவன்யூ அக்கௌண்ட்டு, இன்னொன்று கேபிட்டல் அக்கௌண்ட். ரெவன்யூ அக்கௌண்ட்டில் என்ன இருக்கும்? ரெவன்யூ ரிசிப்ட், ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கும். அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட்டில் கேபிட்டல் ரிசிப்ட், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர். இந்த ரெவன்யூ அக்கௌண்ட்டில் இருக்கிறது எல்லாத்தையுமே நம்ம என்ன சொல்லுவோம்னா சிங்கிள் ஃப்ளோ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவோம். கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்கிற எல்லாமே டபுள் ஃப்ளோ ஆஃப் மணி அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இப்போ ரெவன்யூ அக்கௌண்ட்டுக்கும் கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கும் உள்ள என்ன டெபிசிட் என்னன்னு கேட்குறாங்க. அதாவது ரெவன்யூ அக்கௌண்ட்டில் இருக்கிற டெபிசிட்டையும் கேபிட்டல் அக்கௌண்ட்டில் இருக்கிற டெபிசிட்டையும் சம் பண்ணால், அதாவது ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன டெபிசிட் கிடைக்கும்னு கேட்குறாங்க. ரொம்ப ட்ரிக்கியான கொஷின் தான். பட் கொஞ்சம் கான்செப்ட் புரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸி. ஓகே. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பட்ஜெட் டெபிசிட் எடுத்துக்கலாம். பட்ஜெட் டெபிசிட் அப்படின்னா நம்மளுக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருக்கிறோம்? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் மைனஸ் டோட்டல் ரிசிப்ட். கரெக்டா? ரைட்டு. ஸோ இதை மேட்ச் பண்ணி பார்ப்போம். டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னா என்னது? ரெவன்யூ எக்ஸ்பெண்டிச்சரும் எடுத்துக்கிறணும், கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சரும் எடுத்துக்கிறணும். கரெக்டா? ஓகே. மைனஸ் டோட்டல் ரிசிப்ட். அதில் என்ன எடுத்துக்கிறணும்? ரெவன்யூ ரிசிப்டே எடுத்துக்கிறணும், கேபிட்டல் ரிசிப்டே எடுத்துக்கிறணும். அப்போ இதை தான் என்ன சொல்கிறாங்க? ரெவன்யூ அக்கௌண்ட்டோட டெபிசிட்டும் கேபிட்டல் அக்கௌண்ட்டோட டெபிசிட்டும் சேர்த்தா நம்மளுக்கு பட்ஜெட் டெபிசிட் கண்டுபிடிக்க முடியும். கரெக்டா? ஸோ புரியுதுங்களா? உங்களுக்கு டேரெக்டாக டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்லேருந்து டோட்டல் ரிசிப்டை கிடைச்சா அது என்ன டெபிசிட் அப்படின்னு கேட்கறதுக்கு பதிலாக ரெவன்யூ அக்கௌண்ட் டெபிசிட்டையும் கேபிட்டல் அக்கௌண்ட் டெபிசிட்டையும் மைனஸ் ஆட் பண்ணால் என்ன வரும்னு கேட்குறாங்க. ஓகே. பார்த்தீங்களா கொஷின் எவ்வளோ ட்ரிக்கியாக இருக்குது, பட் சிம்பிள் கொஷின். ஓகே. ஸோ செகண்ட் கொஷின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு ஏ. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போயிடலாம். அதை தாண்டி நீங்கள் இந்த பிரைமரி டெபிசிட், இப்போ இந்தியா எவ்வளோ எக்ஸாக்டாக பற்றாக்குறையாக இருக்காங்க, டெபிசிட்டாக இருக்காங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது என்னது? பிரைமரி டெபிசிட் தான் யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் ஃபிஸ்கல் டெபிசிட்டில் நம்ம FRBM ஆக்டில் சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நல்லா பார்த்துக்குங்க. FRBM ஆக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். 2016 FRBM ஆக்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு ஸோ NK சிங் அப்படின்ற தலைமையில் கமிட்டி போட்டாங்க. ரொம்ப முக்கியம், பார்த்துக்கங்க. அடுத்து தேர்ட் கொஸ்டின் பாருங்கள். இன் விச் ஆஃப் தி இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் தி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி வாஸ் அடாப்டட். ரொம்ப ரொம்ப முக்கியமானதுங்க. ஓகே. பொதுவாக இண்டஸ்ட்ரீஸ்லேருந்து கொஷின்ஸ் வந்துட்டு கம்மியாகவே இருக்குன்னு நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நான் கிளாஸ்லேயே நிறைய டைம் சொல்லுவேன். பட் அதை ப்ரூவ் பண்ணுற விதமாக ஒரு கொஷின் கண்டிப்பாக கேட்டாங்க. ஸோ இனிமேல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு ஒரு 1.5 hour கிளாஸ் தான். அதை நீங்கள் அட்டன் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஒரு கொஷின் தூக்கிடலாம். ஓகே. ஸோ சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி எந்த பாலிசியில் அடாப்ட் பண்ணாங்கன்னு கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்தியாவில் இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறம் நம்ம இந்தியாவில் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் போட்டது வந்து 1948. ஸோ இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1948 இதான் முதல் பாலிசி. ரெண்டாவது பாலிசி வந்துட்டு இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. ஓகே. அதுக்கப்புறம் MRTP ஆக்ட், அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் எல்லாமே வரிசையாக வந்துச்சு. ஓகேங்களா? இப்போ ஜென்ரலாக இந்த சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அதாவது இந்த என்ன சொல்கிறது, சமதர்ம மாதிரி ஒரு ஈக்குவலான சொசைட்டி. பொதுவாக ஒரு கவர்மெண்ட்டு பிஸ்னஸ் பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? ஏன்னா அவங்களோட மெயின் வேலையே சர்வீஸ் பண்ணுறது தான். அவங்க பிஸ்னஸ் பண்ணி வர ப்ராஃபிட் எடுத்து அவங்களே வச்சுக்கிறது அது கிடையாது. பீப்புள் இண்டிவிஜுவல் ப்ரைவேட்டு பிஸ்னஸ் பண்ணணும். அதை பிஸ்னஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு இன்கம் வரும். அதில் டேக்ஸ் கட்டுறது மூலமாக கவர்மெண்ட்டுக்கு வருமானம் வரணும். இதுதான் வந்து ஒரு கரெக்டான மெத்தட் ஆஃப் ஒரு கவர்னிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இனிஷியலாக ஏன் கவர்மெண்ட் பிஸ்னஸில் இறங்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா, எல்லா செக்டாருமே நம்ம ப்ரைவேட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அதோடைய உற்பத்தி பண்ணுற பொருட்கள் ப்ளஸ் அதோட ரேட்லாம் பயங்கர அதிகமாயிரும். அப்போ காமன் பீப்புளால் வாங்க முடியாது. ஸோ அதனால நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் துறைகளை, முக்கியமான துறைகள், மக்களுக்கு தேவைப்படுற அத்தியாவசிய பொருட்கள் உற்பத்தி பண்ணுற துறைகள் இதெல்லாமே கவர்மெண்ட் கிட்ட இருக்கணும்.
அப்படின்ற நோக்கில் தான் ஸோ என்ன பண்ணுறாங்க கவர்மெண்ட் சில செக்டார்ஸ் எல்லாமே கவர்மெண்ட் கையில் வைக்கிறாங்க. ஓகே, இப்போ 2020 எடுத்துட்டோம்னா மோஸ்ட் ஆஃப் எல்லா செக்டார்ஸும் ஈவன் ரயில்வேஸ் முதற்கொண்டு ப்ரைவேட்டுக்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த சோசியலிஸ்டிக் பேட்டர்ன் ஆஃப் சொசைட்டி அப்படின்னும் போது மக்களோட நலனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்காக எந்த பாலிசி கொண்டு வந்தான்னு கேட்குறாங்க. இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956. ஆக்சுவலி இந்த பாலிசி என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா? நோட் பண்ணிக்கோங்க. எக்கனாமிக் கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, எப்படி நம்மளுக்கு தனியாக பாலிட்டியில் கான்ஸ்டிடியூஷன் இருக்குது, நம்ம ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு அரசியலமைப்பு அப்படின்னா எதுனா இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசி தான். ஏன்னா இந்த இண்டஸ்ட்ரியல் பாலிசிஸ் எல்லாம் நம்ம அந்த சோசியலிசம், அதாவது சோசியலிசம் என்ன அர்த்தம், ஒரு பொருளாதாரத்தில் அரசாங்கத்தோட பங்கு முக்கியமானதாக இருக்கணும், அந்த மிக்ஸ்டு எக்கனாமி ஒரு பெரிய ஷேப்பாக வந்தது இந்த பாலிசி தான். ஸோ அதுதான். ஓகே, தனியார் மட்டும் பண்ணக்கூடாது பிஸ்னஸை, கவர்மெண்ட்டும் உள்ளே வருவாங்க. ஏன் அப்படின்னா அவங்க வந்து ப்ராஃபிட் earn பண்ணுறதுக்காக வர்றது கிடையாது, அவங்க வந்து அது மூலமாகவும் கொஞ்சம் பணத்தை கலெக்ட் பண்ணி மக்களுக்கு இன்னும் பெட்டராக சர்வீஸ் பண்ணணும், அதுக்காக தான் வர்றாங்க. ஓகே, ஸோ தேர்ட் கொஷின் ஆன்சர் பி. ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் கொஷின் பாருங்க. இன்ஃப்ளேஷன் அட்வர்ஸ்லி அஃபெக்ட்ஸ். ஓகே, அதாவது இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஸ்கல் பாலிசி, அதுக்கப்புறம் நம்ம இண்டஸ்ட்ரீஸ்லாம் ஒரு கொஷின் பார்த்தோம். இப்போ இன்ஃப்ளேஷன். இன்ஃப்ளேஷன் சாப்டர் படிக்காமல் எக்ஸாம் போகவே கூடாதுப்பா, அவ்வளோ இம்பார்ட்டண்ட். ஓகேங்களா? ரைட். ஸோ இன்ஃப்ளேஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? பணவீக்கம். ஓகே, விலைவாசி உயர்வு. ஓகே, ஒரே ஒரு பொருளோட விலை உயருது அப்படின்னா அதுக்கு பேர் இன்ஃப்ளேஷன் கிடையாது. ஒரு குறிப்பிட்ட இல்லை மொத்த பொருட்களோட விலைகள் ஒட்டுமொத்தமாக உயருது அப்படின்னா அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? இன்ஃப்ளேஷன் அட்வர்ஸ்லி அஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்ஃப்ளேஷன் யாரை பாதிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்று ப்ராஃபிட் ஏர்னர்ஸ் அப்படின்றாங்க, அண்டு ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க, அண்டு ஸ்பெக்குலேட்டர்ஸ் அண்டு இன்வெஸ்டர். இவங்க 4 பேரையும் கொடுத்துருக்குறாங்க. ஸோ பொதுவாக இன்ஃப்ளேஷன் வந்து அஃபெக்ட் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா லாபம் சம்பாதிக்கனே சொல்லியாச்சு. அப்போ அவங்களுக்கு எந்த பீரியடாக இருந்தாலும் அவங்களுக்கு லாபம் தான், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இன்வெஸ்டர்ஸ் முதலீட்டாளர்கள்ன்றது பிஸ்னஸ் பண்ணுறவன், அவனுக்கு அப்போ விலைவாசி உயர்வப்போ அவனுக்கு நிறைய வருமானம் கிடைக்கும், அப்போ நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, ஸோ அவங்களுக்கும் நஷ்டம் கிடையாது. ஸ்பெக்குலேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்பெக்குலேட்டர்ஸ் அப்படின்றவங்க அவங்களுக்கும் ப்ராஃபிட் தான். ஸோ அப்போ இந்த ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப்ஸ் அப்படின்னு இருக்காங்க பார்த்தீங்களா, அதாவது சேலரி வாங்குறவங்க. ஓகேங்களா? பென்ஷன் மாதம் வாங்க, அவங்களுக்குலாம் மந்த்லி ஃபிக்ஸ்டு தான், அவங்களுக்கு 2 இயர்ஸ் ஒன்ஸ் தான் இன்க்ரீஸ் பண்ண ரிவைஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ இன்கேஸ் இப்போ நான் சம்பளம் வாங்குறேன், திடீர்னு இந்த மாதம் எல்லா பொருட்களோட விலை உயர்ந்துச்சு அப்படின்னா என்னோட சம்பளத்துக்கு நான் எப்படி வாங்க முடியும் பொருட்கள் எல்லாமே? ஸோ புரியுதுங்களா? அப்போ யாரை பாதிக்கும் அப்படின்னா ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுங்க, இன்ஃப்ளேஷன் அப்படின்றது ஸோ ஃபிக்ஸ்டு இன்கம் குரூப் பீப்புளை ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். ஸோ 5th கொஸ்டின். நெக்ஸ்ட்டு தி அப்ஜெக்டிவ் ஆஃப் மானிட்டரி பாலிசி. மானிட்டரி பாலிசி யார் போடுவா? ஆர்பிஐ. ஓகே, ஸோ அப்போ ஆர்பிஐயில் இருக்கிற மானிட்டரி பாலிசி அப்படின்னும் போது பேங்க் ரேட்டு, ரெப்போ ரேட்டு, ஓப்பன் மார்க்கெட் ஆப்ரேஷன், ஸோ இதை பற்றி ஒரு பாலிசி எனாக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா அதுதான் மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். மானிட்டரி பாலிசி பொதுவாக 2 டைப் இருக்குப்பா. ஒன்று எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி, இன்னொன்று கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி. எக்ஸ்பான்ஷனரி அப்படின்னு என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது மணி சர்க்குலேஷனை அதிகப்படுத்துறதுக்கான எடுக்க நடவடிக்கையை தான் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னா அந்த மணி சர்க்குலேஷன்ஸை குறைக்கிறதுக்காக எடுக்கிற நடவடிக்கையை தான் தட் இஸ் என்ன சொல்கிறது கான்ட்ராக்ஷனரின்னு சொல்லுவோம். எதுக்கு சார் எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசி ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா எக்கனாமிக் க்ரோத்தை ஊக்குவிக்கிறதுக்கு. ஓகே, எக்கனாமிக் இப்போ ஸ்லோ டவுனாக இருக்கா, அப்போ மணி சர்க்குலேஷன் அதிகமாக இருந்தால் தான் என்ன சொல்கிறது கன்சப்ஷன் அதிகமாக இருக்கும், டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும், எல்லாமே நல்லாயிருக்கும். ஓகே, ஸோ பொதுவாக ஒரு பொருளாதாரத்தை ஊக்குவிக்க எக்கனாமிக் க்ரோத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக அவங்க ஆர்பிஐ ஃபாலோ பண்ணுற பாலிசியை எக்ஸ்பான்ஷனரி மானிட்டரி பாலிசின்னு சொல்லுவோம். அதே இது இன்ஃப்ளேஷன் ரொம்ப அதிகமாக இருக்குது, விலைவாசி எல்லாம் பயங்கரமாக போச்சு அப்படின்னா அப்போ நம்ம ஃபாலோ பண்ணுற பாலிசியை கான்ட்ராக்ஷனரி மானிட்டரி பாலிசி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். சரிங்களா? ஸோ இங்கே கேட்குறது அப்ஜெக்டிவ் கேட்குறாங்க. ஸோ அப்ஜெக்டிவ் அப்படின்னா ஆர்பிஐ ஓகே எதுக்காக மானிட்டரி பாலிசி போடுறாங்க? ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி. கரெக்டு தானே? கரெக்ட். எல்லா பொருட்களும் ஒரே சீரான விலையில் இருக்கணும், ரொம்பையும் ஏறிடக்கூடாது, ரொம்பையும் குறையக்கூடாது. கரெக்டு. எக்கனாமிக் க்ரோத் கண்டிப்பாக. ஓகே, அடுத்து சோசியல் ஜஸ்டிஸ், இந்த சமூக நீதி அப்படின்னா இது எப்படி சார் அப்படின்னா எல்லா பலதரப்பட்ட மக்களுக்கும் ஒரே மாதிரி இருக்கணும் விலைகள். ஓகேங்களா? ஸோ இப்போ விலை அதிகமாச்சு அப்படின்னா கொஞ்சம் செல்வம் இருக்கவங்களா ரிச் பீப்புளெல்லாம் வாங்க முடியுங்க, ரொம்ப பின்னாடி நலிவடைந்தவர்கள் இல்லை பேக்வர்ட் கிளாஸஸ் பீப்புள் அவங்களாம் எப்படி வாங்குவாங்க? ஸோ அப்போ இது மூலமாக அந்த ப்ரைஸ் ஸ்டெபிலிட்டி பண்ணுறது மூலமாக என்ன பண்ணுறாங்க, சோசியல் ஜஸ்டிஸும் பாதுகாக்கப்படுது. கரெக்டுங்களா? சமூக நீதி நிலைநிறுத்தப்படுது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுவும் கரெக்டு. ரெடியூசிங் பட்ஜெட்டரி டெபிசிட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அது என்னது மானிட்டரி பாலிசியோட நோக்கம் கிடையாது, அது யாரோட நோக்கம்? ஃபிஸ்கல் பாலிசி. ஓகேங்களா? அதாவது கவர்மெண்ட்டோட நோக்கம். ஸோ ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 4 ஆப்ஷன் எடுத்துட்டிங்கன்னா ஸோ ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். ஆன்சர் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6th கொஷின்.
சி இந்த மேட்சஸ் கேட்டாங்கன்னா மிஸ் பண்ணிடக்கூடாதுப்பா. ஓகே, ஈஸியாக அடிச்சிடணும். ஏதாவது ஒன்று தெரிஞ்சாலே உங்களுக்கு மேபி ஆன்சர் வந்துடும். ஃபஸ்ட்டு கேட்குறாங்க சிறப்பு பொருளாதார மண்டலம் ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் எப்போ? 2000. ஓகே, ஸோ ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம ஃபாரின் டெரிட்டரின்னு சொல்லுவோம். ஏன்னா அந்த ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் ஒரு இடம் இருக்கும், அதை கவர்மெண்ட் அமைச்சிருப்பாங்க. அந்த இடத்துல போய் நீங்கள் உங்கள் யூனிட் இன்ஸ்டால் பண்ணி இல்லை அங்கே பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு டேக்ஸ் எக்ஸம்ஷன்ஸ் இருக்கும், நீங்கள் வந்து ஆடிட்டிங் கொஞ்சம் ஃப்ரீ இருக்கும். ஓகே, நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுப்பாங்க. அதனால தான் அந்த இதை வந்து ஃபாரின் டெரிட்டரி அப்படின்றாங்க. ஏன்னா பொதுவாக சிறப்பு பொருளாதார மண்டலம் அங்கே இருக்கிறதுக்கே மெயினான காரணம் என்னென்னா அங்கே உற்பத்தி செய்யப்படுற பொருட்கள் மேஜராக வெளிநாட்டுக்கு தான் எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ அதனால தான் ஃபாரின் டெரிட்டரி அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான பாலிசி போட்டது 2000 தான் ஃபஸ்ட்டு பாலிசி போட்டாங்க. அதுக்கப்புறம் 2005 ரிவைஸ் பண்ணி போட்டாங்க. ஓகே, ஸோ 2000 தான் ஆன்சர் உங்களுக்கு. நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசி இது எப்பப்போ போட்டாங்க? இப்போ ஓகேங்களா, இந்த பிஜேபி கவர்மெண்ட் வந்த பிறகு நியூ ஃபாரின் ட்ரேட் பாலிசின்னு சொல்லி 2015 20 வரைக்கும் 5 வருஷத்துக்கு போட்டாங்க. ஓகேங்களா, ரொம்ப முக்கியமான பாலிசி. ஸோ 2015 அதுக்கு வந்து எடுத்துக்கலாம். கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ் 2017, அது எல்லாத்துக்குமே தெரியும். 1 ஜூலை 2017 தான் ஜிஎஸ்டி இன்ட்ரடியூஸ் பண்ணது. அப்போ நரசிம்மன் கமிட்டி ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கமிட்டி. ஸோ ஆஃப்டர் லிபரலைசேஷனுக்கு அப்புறம் ஓகேங்களா, நம்மளோட எல்பிஜின்னு சொல்லுவோம்ல, தனியார் மயமாக்குதல், தாராளமயமாக்குதல், உலகமயமாக்குதல், அந்த கொள்கையை இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு பிறகு போட்ட கமிட்டி தான் நரசிம்மன் கமிட்டி ரிப்போர்ட், தட் இஸ் 1991. ஸோ அப்போ அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துட்டு ஏ. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஸோ 7th கொஷின், வித் ரெஃபரன்ஸ் டு தி ரூரல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி கொஷின்ஸை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இதெல்லாம் நீங்கள் வந்துட்டு ஒன்ஸ் கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஆன்சரே பண்ண முடியாது. இப்போ முன்னாடி பார்த்ததெல்லாம் நீங்கள் மானிட்டரி பாலிசி படிச்சிருப்பீங்க, ஆன்சர் போட்டுருவீங்க. இது என்ன கேட்டிருக்காம பாருங்க, வித் ரெஃபரன்ஸ் டு தி ரூரல் டெவலப்மெண்ட் இன் இந்தியா கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். பாயிண்ட் நம்பர் 1, பாவர்ட்டி அலிவேஷன் அண்ட் வெல்ஃபேர் ஆஃப் த பீப்புள். அதாவது ஒரு கிராம முன்னேற்றம் அப்படின்றது எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. வறுமை ஒழிப்பும் கிராம மக்களோட நன்மையும் முக்கியம் தானே, அதுக்கு கரெக்டு. த ப்ராசஸ் ஆஃப் அர்பனைசேஷன் இன் ரூரல் ஏரியாஸ், அது கரெக்டா? அதாவது கிராமப்புறங்களை வந்து மேம்படுத்தணும், அதை வந்து அர்பனாக மாற்றணும் அப்படின்றது வந்துட்டு சரியான இது கிடையாது. ஓகே, அது முன்னேற்றம் கிடையாது. கரெக்டுங்களா? அதாவது அர்பனில் இருக்கிற அம்யூனிட்டிஸ் எல்லாமே ரூரல் ஏரியாவுக்கு வரணும். ஓகே, அதுக்கு பேர் அர்பனைசேஷன் கிடையாது. அங்கேயும் இயற்கையோட மக்கள் விவசாயம் பண்ணுறது, அதுக்கான உண்டான ஃபேக்ட்ரிஸ், அதுக்கான உண்டான மில்லு, ஓகே, அந்த மாதிரி ப்ராசஸிங்லாம் வரணுமே தவிர ஃபுல் அர்பன் அப்படின்னா சொல்கிறோம் அப்படியே காப்பி பண்ணுறது கிடையாது. ஓகே, அதனால தான் நம்மளுக்கு ஃபேமஸான ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்மளுடைய மறைந்த முன்னாள் ஜனாதிபதி சயின்டிஸ்ட், நம்ம தமிழ்நாட்டில் ரொம்ப போற்றப்படுற ஒரு மனிதர் யார்? ஏபிஜே அப்துல் கலாம். அவரோட ஸ்கீமு PURA, புறான்னு ஒரு ஸ்கீம் இருக்கும், ப்ரொவைடிங் அர்பன் அம்யூனிட்டிஸ் டு தி ரூரல் ஏரியா. கிட்டத்தட்ட அதை தான் கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகே, அர்பனில் என்னென்ன அம்யூனிட்டிஸ் இருக்குது அதை வந்து ரூரல் கொண்டு வாங்க, அவங்களுக்கு பெஸ்ட் ஹாஸ்பிட்டல் கிடைக்கணும், பெஸ்ட் எஜுகேஷன் கிடைக்கணும், அதுதான் மெயின். ஓகேங்களா, ஸோ அப்படி பேஸ் பண்ணி இந்த கொஸ்டினை பார்க்கும்போது செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பு, அதாவது செகண்ட் பாயிண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஸோ அப்போ ஆன்சருக்கு என்னவா இருக்கும்? A ஒன்லி. கரெக்டாக? ஸோ 1 ஒன்லி. ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். 8th கொஸ்டின். ஓகே, which of the following major reason driving out of outsourcing அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அவுட் சோர்சிங்னா என்னது? ஸோ நம்ம வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம், நம்மளுக்கு தேவையான எல்லாமே நம்ம உற்பத்தி பண்ண மாட்டோம். ஸோ சிலது நம்ம உற்பத்தி பண்ணுற செலவை விட கம்மியாக வெளியே கிடைக்கும் அப்படின்னா நம்ம அதை வந்து வாங்கிடுவோம். கரெக்டுங்களா? ஸோ தட் இஸ் அவுட் சோர்சிங். இப்போ பொதுவாக உலக லெவலில் பார்க்கும்போது இந்தியா மாதிரி ஒரு டெவலப்பிங் கண்ட்ரி எல்லா நாடுகளும் ரொம்ப விரும்புகிறாங்க. அவங்க இந்த நாட்டோட டைப் பண்ணி இங்கேருந்து சில அவங்களுக்கு வேண்டிய விஷயங்களை வந்து எடுத்துக்கிறாங்க. ஓகே, அதான் அவுட் சோர்சிங் அப்படின்னு நம்ம சரிக்கலாம். இப்போ இந்த அவுட் சோர்சிங்க்கு மேஜரான காரணங்கள் இந்தியாவை ஏன் வர்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது பாருங்க, ஜென்ரலாக டெக்னாலஜிக்கல் இனோவேஷன். கரெக்டாக? பொதுவாக வந்து பொருளாதார தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. கரெக்டுங்களா? எஸ். ரெண்டாவது, அவுட் சோர்சிங்க்கு முக்கியமான காரணம் எக்கனாமிக் எமர்ஜென்ஸ் ஆஃப் டெவலப்பிங் நேஷன்ஸ். எஸ், நாட் ஓன்லி ஃபார் இந்தியாங்க, எல்லா டெவலப்பிங் நேஷன்ஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய புதுசாக கண்டுபிடிப்பாங்க. அட் த சேம் டைம் அங்கே எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு சேலரிலாம் ரொம்ப கம்மியாக கொடுத்தா போதும். நான் யாரை கம்பேர் பண்ணி சொல்கிறேன்? டெவலப்டு கண்ட்ரிஸை கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு நீங்கள் கம்மியாக சேலரி கொடுத்தா கூட போதும். ஸோ அதனால நிறைய டெவலப்பிங் நேஷன்ஸுக்கு அந்த மாதிரி அவுட் சோர்சிங் வருது. ஓகேங்களா? அடுத்த காரணங்கள் பாருங்கள், நாலேஜபிள் பேஸ்டு எக்கனாமி. கரெக்ட்? கண்டிப்பாக. கரெக்டுங்களா? இப்போ இந்த மாதிரி ஒரு டெவலப்பிங் எக்கனாமி வந்து அவங்க நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எதுக்கு பண்ணுவாங்கன்னா நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. ஸோ அப்போ கண்டிப்பாக அந்த எக்கனாமி அப்படி தான் இருக்கும். அடுத்து பாருங்கள், ஃபேவரபிள் பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு. இப்போ பொதுவாக நம்ம அவுட் சோர்சிங் வெளிநாட்டிலேருந்து பண்ணுறதோ இல்லை வெளிநாட்டுக்கு பண்ணுறதோ இதுக்கு நம்மளுக்கு என்ன சம்மந்தம் கிடையாது. பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட் இதுக்கு நம்மளுக்கு கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ மெயினாக ரீசன்ஸ் தான் கேட்குறாங்க. இந்த 3 காரணம். நம்ம எதுக்காக இப்போ அவுட் சோர்சிங் பண்ணுறோம்? நம்மளுக்கு எக்ஸ்போர்ட் நிறையா, நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம அவுட் சோர்சிங் பண்ணுறோம் கிடையாது. நம்மளுக்கு தேவை என்னது நம்ம புது டெக்னாலஜி வரணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் நிறைய டெவலப்பிங் நேஷன்ஸோட எமர்ஜென்சி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாலேஜபிள் பேஸ்ட் எக்கனாமியாக இருக்கிறாங்க. ஸோ இது 3 தான் ஆன்சர். ஸோ 4th ஆப்ஷன் வந்து நம்ம எலிமினேட் பண்ணிட்டோம் அப்படின்னா 8th கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி. ஓகே, 9th கொஸ்டின்.
which of the following factors influence digitalization of பேங்கிங் செக்டார் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது பொதுவாக இப்போ ரீசெண்டாக பேங்கிங் செக்டாரில் பார்த்தீங்கன்னா நிறைய டிஜிட்டலைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ ரீசெண்டாக இன்னமும் நிறைய பேங்கிங்கில் நிறைய டிஜிட்டல் ப்ராசஸ் சிஸ்டம் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கு நிறைய கமிட்டி ரெக்கமெண்டேஷன்ஸ்லாம் கொடுத்துட்ருக்குறாங்க. ஸோ அப்போ என்னென்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, சேஞ்சிங் கன்சியூமர் பிஹேவியர் கரெக்டாக. ஸோ இப்போ நம்ம எல்லாமே செல்ஃபோன் மொபைல் ஃபோனில் 4G மொபைல் ஃபோன் வச்சுருக்கிறோம். ஸோ அதனால் நம்ம ட்ரான்ஸ்ஃபர்லேருந்து எல்லாமே நம்ம இதிலே பண்ண முடியுது. ஸோ அதுவுமே நம்மளுக்கு முக்கியமான ஒன்று. ஓகே, ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அண்ட் கவர்மெண்ட் இனிஷியேஷன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. ரொம்ப எக்ஸாக்ட்லி. ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. அதாவது எல்லா மக்களையுமே பேங்கிங் ஆக்டிவிட்டீஸ்க்குள்ளே கொண்டு வர்றது தான். எப்படி? இப்போ ஜஸ்ட்டு நான் வந்துட்டு என் அக்கௌண்ட்டில் பணம் நான் வந்து என்ன பண்ணுறேன், என் கையில் பணம் இருக்குது, அதை நான் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல அப்படின்னா என் கையிலே வச்சுட்டு நான் அது மூலமாக செலவு பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ நான் அக்கௌண்ட்டில் போட்டு வைக்கும் போது அது சேஃபாகவும் ஆகுது, நான் எப்போ வேணுமோ எடுத்துக்கவும் முடியும். கரெக்டாக இல்லைங்களா? அது மட்டும் இல்லாமல் இது பேங்க்குக்கு ஒரு பெரிய ப்ராசஸாக இருக்குது. ஏன்னா என்னைய மாதிரி நிறைய பேர் டெபாசிட் பண்ணுறதுனால பேங்க்குக்கு ஒரு பெரிய மணி வரும். அந்த மணியை வச்சு அவங்க யாருக்கு நீடி பர்சனோ அவங்களுக்கு லோன் கொடுக்க முடியும். ஓகே, ஸோ இப்போ ஃபினான்ஷியல் இன்க்ளூஷனும் முக்கியமான காரணம். எல்லாத்துக்குமே என்னது, இந்த டிஜிட்டலைசேஷன். ஓகே, ஈஸியாக அக்கௌண்ட் ஏற்படுத்தி கொடுக்குறது. இப்போ எக்ஸாம்பிள் ஒரு ஸ்கீம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரதான் மந்திரி ஜன்தன் யோஜனா. ஓகே, ஸோ அது ஒரு முக்கியமான ஸ்கீம். இந்தியாவில் ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் எல்லாருமே பேங்க்குள்ளே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண வர்றது. ஸோ அதுவுமே ஒன் ஆஃப் த காரணம் நம்ம என்னது அவுட்கம். அடுத்து பாருங்கள், இன்க்ரீஸ்டு ஸ்மார்ட் ஃபோன் யூசேஜ். எஸ், ஸோ ரெண்டுமே அதுதான். அடுத்து ஸோ அப்போ ஆன்சர் ஆல் தி அபவ். ஓகேங்களா, ஸோ 9th கொஸ்டின் ஆன்சர் டி. அடுத்த கொஸ்டின், த டேர்ம் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரி, இந்த டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா என்ன? இதுக்கு முன்னாடி ஒன்று பொதுவாக நம்ம சிலபஸில், எக்கனாமிக் சிலபஸில், குரூப் 1 சிலபஸில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு பாப்புலேஷன் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருப்பாங்க. அப்போ பொதுவாக பாப்புலேஷனை பற்றி படிக்கிறத டெமோக்ராஃபி அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம லாஸ்ட்டாக பாப்புலேஷன் சென்சஸ் எப்போ எடுத்தாங்க? தட் இஸ் 2011. கரெக்டுங்களா? ஸோ எவ்ரி 10 years ஒன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இந்த 2011 சென்சஸை வச்சுட்டு இப்போ அடுத்த சென்சஸ் 2021 வரும். மேபி நம்ம இப்போ எக்ஸாம் எழுத போகிறனால நம்ம 2011 சென்சஸில் இருந்து நீங்கள் ஒரு பேஜில் 2 பேஜ் நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க. ஓகே, அது அதிக மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது, ஓகே, குறைவான மக்கள் தொகை கொண்ட மாநிலம் எது, இந்த மாதிரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப அதுல இருந்து கண்டிப்பாக ஒரு கொஷின் வரும். ஓகே, ஸோ அப்போ நம்ம ஒரு ஷீட் படித்தா நம்மளுக்கு ஒரு கொஷின் வரும்போது தட் இஸ் வெரி லக்கி. கரெக்டாக இல்லையா? ஸோ இங்கே டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாதுப்பா. அதாவது இந்தியாவில் வந்துட்டு இந்த ஒர்க்கிங் ஏஜ் பாப்புலேஷன், அதாவது யூத் பாப்புலேஷன், அவங்கள தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகே, அப்போ இந்த டேர்ம் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட் அப்படின்றது எதை குறிக்குது அப்படின்னா டிக்ளைன் இன் பாப்புலேஷன் கிடையாது, இன்க்ரீஸ் இன் ஒர்க்கிங் பாப்புலேஷன். எஸ், அதுதான் நம்ம சொல்ல வராங்க. ஸோ அதுதான் டெமோக்ராஃபிக் டிவிடெண்ட். இந்தியா பற்றி இன்னொரு ஃபேக்ட் சொல்கிறேன். இந்தியாவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா யூத் கேபிட்டல் ஆஃப் தி வேர்ல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யூத் அப்படின்னா யார்? 15 வயசுலேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கிறவங்கள தான் நம்ம யூத் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இவங்க இந்தியாவில் கிட்டத்தட்ட 45 கோடி பேருக்கு மேலே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம ஒர்க்கிங் பொட்டன்ஷியல், இப்போ நீங்கள் ஒரு 50 வயசுக்கார ஒர்க் பண்ணுறதுக்கும் இப்போ 25 வயசில் ஒருத்தர் ஒர்க் பண்ணுறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? நிறையா அவனால் வேலை பார்க்க முடியும். ஸோ அது ஒரு ஆடான இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, கொஸ்டின் நம்பர் 10 ஆன்சர் பி. அடுத்து போயிடலாம். ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இப்போ பார்க்க போகிறது, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். இப்போ ஃபார்ம் பில் ப்ரொட்டஸ்ட்லாம் வந்துட்டு இருக்கு, எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் ஒரே ஒரு முக்கியமான பிரச்சனை என்னென்னா இந்த எம்எஸ்பி அப்படின்ற ஒன்றை கவர்மெண்ட் ஆட் பண்ணவே இல்லை அந்த எந்த பில்லையுமே. ஓகே, சட்டத்திலையுமே. ஓகே, ஸோ அப்போ எல்லா ஃபார்மர்ஸும் ஃபஸ்ட்டு கேட்குறது எங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி கொடுங்க, இவ்வளோ இந்த விலைக்கு இருக்கும் அப்படின்றது, அந்த குறைந்தபட்ச ஆதார விலைன்னு சொல்கிறோம்ல, அது கேட்குறாங்க. அதுதான் பிரச்சனை. அதை வச்சு கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. ஸோ மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஆர் மீன்ஸ் ஆஃப் சப்போர்ட்டிங் அப்படின்னு கேட்குறாங்க. எக்ஸாக்ட்லி நீங்கள் மற்றதை கம்பேர் பண்ண ஆன்சர் ஃபார்மர் ஈஸியாக சொல்லிடுவீங்க. ஸோ இதை பற்றி ஆடான இன்ஃபர்மேஷன் சொல்கிறேன். எம்எஸ்பி அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ பொதுவாக ஒரு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு விவசாயம் பண்ணுறதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அப்படி அனௌன்ஸ் பண்ணால் தான் ஃபார்மருக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும், ஓகே நம்மளுக்கு இந்த விலை மினிமமாக கிடைக்கும், நம்ம விவசாயத்துக்கு பண்ணலாம் அப்படின்னு. அதுக்கு தான் மெயினாக பண்ணுறது. பொதுவாக அந்த எம்எஸ்பி அப்படின்ற விலையை யார் ரெக்கமெண்ட் பண்ணுவா அப்படின்னா, ரெக்கமெண்டேஷன் நல்லா கவனிச்சுங்க, ரெக்கமெண்ட் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்காங்க, CACP, கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ். என்னது? கமிஷன் ஆன் அக்ரிகல்ச்சர் காஸ்ட் அண்ட் ப்ரொடியூஸ். ஓகேங்களா? இந்த ஆர்கனைசேஷன் தான் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதை ரெக்கமெண்ட் பண்ண பிறகு அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுறவங்க யார் அப்படின்னா CCEA, கேபினெட் கமிட்டி ஆன் எக்கனாமிக் அஃபேர்ஸ். இதை யார் ஹெட் பண்ணுவா? பிரைம் மினிஸ்டர். ஞாபகம் வச்சுங்க. அப்போ நீங்கள் இப்போ தமிழ்நாட்டிலையோ இல்லை இந்தியாவிலையோ எம்எஸ்பி, ஓகே, இந்தியாவில் ஒரு நெல்லுக்கு ஒரு குவிண்டாலுக்கு இவ்வளோ ரூபான்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பிரைம் மினிஸ்டர் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ண, அந்த அமைச்சரவை கொண்ட குழு தான் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே, ஸோ 11th கொஸ்டின் ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின், லோரன்ஸ் கர்வ். ஓகே, இட் இஸ் அ மெஷர் ஆஃப் அப்படின்னு கேட்குறாங்க. லோரன்ஸ் கர்வ் அப்படின்றது என்ன?
பொதுவாக நம்ம இந்தியாவில் இன்கம் இன்இக்வாலிட்டிஸை பற்றி டீல் பண்ணுறதா லோரன்ஸ் கர்வ். நீங்கள் அந்த கர்வே வந்து நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி பாருங்கள், இல்லை நம்ம கிளாஸ் ரெகுலர் ஸ்லைட்ஸ் நோட்ஸ் இருந்தால் அதை வாங்கி பாருங்கள், புக்ஸ்லேயே இருக்கும், வெற்றி புக்ஸ்லேயே. ஸோ உங்களுக்கு வந்து அந்த பொதுவாக இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்கம் எவ்வளோ இன்னீக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதை மென்ஷன் பண்ணுறது அந்த இது எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, அதாவது இந்தியாவில் 1% ஆஃப் த பீப்புள் 67% ஆஃப் ரிசோர்ஸஸை வந்து சொத்தை வந்து ஹோல்டு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றாங்க. அப்போ மீதி இருக்கிற 99% ஆஃப் த பீப்புள் கிட்ட தான் மீதி பேலன்ஸ் 33% இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. புரியுதுங்களா? எப்படி ஒரு இன்கம் இன்னீக்குவலாக டிஸ்ட்ரிபியூட்டாக இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பொதுவாக நாட் ஓன்லி ஃபார் இந்தியா, இந்த டெவலப்பிங் கண்ட்ரிஸே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அந்த ரிச்சுக்கும் புவருக்கும் உள்ள தூரம் வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஓகே, ஸோ அப்போ இந்த லோரன்ஸ் கர்வ் அப்படின்றது இதை பற்றி இது பண்ணுறதுனா இன்கம் இன்இக்வாலிட்டிஸ். ஓகே, அந்த அந்த கர்வோட ஸ்ட்ரக்சர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அப்படி லைட்டாக பெண்டிங்காக இருக்கும், 45 டிகிரி இன்க்ளைண்டாக இருக்கணும், ஆனால் இப்படி பெண்டிங்காக இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், ஐடென்டிஃபை தி மிஸ்மேட்ச். ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு அப்போ 4மே தெரியும் கரெக்டாக. ரெவல்யூஷன் கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா. ஸோ கிரீன் ரெவல்யூஷனோட இந்தியாவோட ஃபாதர் அப்படின்னும் போது எம்எஸ் சுவாமிநாதன். ஸோ 1965-66 கொண்டு வந்தாங்க. ஓகே, ஃபுட் கிரெயின்ஸ் கரெக்டு. ஒயிட் ரெவல்யூஷன் மில்க்கு, இன்னொரு ஆப்ரேஷன் ஃப்ளட்னு சொன்னாலும் அது மில்க் தான், டைரி ஃபார்மிங் தான். ப்ளூ ரெவல்யூஷன் ஃபிஷ்ஷு, அது கரெக்டு தான். எல்லோ ரெவல்யூஷன் என்னதுப்பா? எல்லோ ரெவல்யூஷன் வந்து ஃப்ளவர்ஸ் கிடையாது. ஸோ எல்லோ ரெவல்யூஷன் அப்படின்றது ஆயில் சீட்ஸ். ஓகேங்களா? ஃப்ளவர்ஸ்க்கு மேபி தனியாக கிடையாது, அதுவே நம்ம ஜென்ரலாகவே வந்துடும். ஸோ எல்லோ ரெவல்யூஷன்றது என்னது? ஆயில் சீட்ஸ். ஓகே, எண்ணெய், அதாவது ஆயில் சீட்னா எண்ணெய் வித்துக்கள்னு சொல்லணும்னா அதை உற்பத்தி பண்ணுறது அதிகப்படுறது தான் எல்லோ ரெவல்யூஷன். ஓகே, ஸோ அதுதான் மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஆன்சர் டி. ஓகே, நெக்ஸ்ட், இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா. ஓகே, இந்த மாதிரி பாருங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு 6 மந்த்துக்குள்ளே ஏதாவது கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன் முக்கியமாக நியூஸ் அடிக்கடி வந்துட்டே இருக்கும். ஸோ அந்த ஆர்கனைசேஷன் வந்து கொஷின்ஸ் கேட்பாங்க. அந்த மாதிரி தான் இதுவுமே. இண்டஸ்ட்ரியல் ஃபினான்ஸ் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா எப்போ செட் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க, அதான் எஸ்டாப்ளிஷ் எப்போ ஆச்சுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 1, 1948. என்ன நடந்துச்சு அப்போ அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பொதுவாக இண்டிபெண்டன்ஸ் ஆனதுக்கு பிறகு நம்ம இந்தியாவில் இருக்கிற நிறையா நிறுவனங்களுக்கு வந்து லோன் கொடுக்கறது, லாங் டேர்ம் ஃபினான்ஸ் கொடுக்குறவங்க கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் இந்த ஆர்கனைசேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக லாங் டேர்ம் ஃபினான்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 1, 1948. ஓகே, நெக்ஸ்ட் போகலாம். Which of the following agricultural commodity of India gives largest in terms of export value? Okay, see இது அப்படியே யூபிஎஸ்சி கொஷின் பா. ஓகே, யூபிஎஸ்சியில் போன வருஷம் கேட்டாங்க, நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 இந்த வருஷம் கேட்டாங்க. அதே மாதிரி இப்போ இந்த வருஷம் யூபிஎஸ்சி கொஷின் பேப்பரையும் கூட எடுத்து பார்த்துக்குங்க. ஓகே, அதில் இருந்த கொஷின்ஸ் மேபி ரிப்பீட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ லார்ஜஸ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ்போர்ட் வேல்யூன்னு கேட்குறாங்க. நம்ம இந்தியாவில் பொதுவாக எக்ஸ்போர்ட் பண்ணுற பொருட்களில் அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறது நம்ம பெட்ரோலியம் ரிஃபைனரிஸ் தான் நம்ம எக்ஸ்போர்ட் பண்ணுறோம். ஆனால் இவங்க கேட்குறது அக்ரிகல்ச்சரில் எது அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணுறோன்னு கேட்குறாங்க. நம்ம அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட் மட்டும் எக்ஸ்போர்ட் நம்ம இந்தியாவிலேருந்து பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்டு $38 பில்லியன். ஓகேங்களா? $38 பில்லியன். ஓகேங்களா? அதில் அதிகமாக ஃபஸ்ட் பிளேஸில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா அரௌண்டு $4 to $5 பில்லியன் எது இருக்குது அப்படின்னா பாஸ்மதி ரைஸ். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பஃபலோ மீட் அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, நம்மளுடைய பஃபலோ மீட்னா தெரியுமா, மாடோட இறைச்சி. ஓகே, அதுதான் வந்துட்டு அடுத்த செகண்ட் இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் நான் பாஸ்மதி ரைஸ், இந்த மாதிரி ஜென்ரல் ரைஸஸ் எல்லாமே இருக்குது. ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே எக்ஸ்போர்ட் அதிகமாக பண்ணுறது பாஸ்மதி ரைஸ். ஓகே, அப்போ இம்போர்ட் எது அதிகமாக பண்ணுறாங்க இந்தியாவில்? ஓகே, வெளிநாட்டிலிருந்து நம்ம அதிகமாக இறக்குமதி எது அதிகமாக பண்ணுறோம்? என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இந்த எடிபிள் ஆயில்ஸ், எடிபிள் வெஜிடபிள் ஆயில்ஸ். ஓகேங்களா? நம்ம அந்த பாம் ஆயில் இந்த மாதிரிலாம் இருக்கோம்னா அதெல்லாம் அதிகமாக அதுதான் நம்ம அதிகமாக இம்போர்ட் பண்ணுறோம் அக்ரிகல்ச்சர் கமாடிட்டியில். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் போகலாம். According to 2018-19 budget report, India is the third rank அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது யூபிஎஸ்சி கொஸ்டின் அப்படியே கேட்டது தான். ஓகே, ஸோ அப்போ தேர்ட் ரேங்க் எதுலன்னு கேட்குறாங்க. நம்ம இது ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம், ஜிடிபி எடுத்துக்கோங்க. ஜிடிபியில் நம்ம என்ன ரேங்க்கு? நம்ம இந்தியா வந்து 5th largest எக்கனாமி நம்ம படிச்சிருக்கிறோம். ஸோ ஃபஸ்ட்டு யூஎஸ்ஏ, செகண்ட் சைனா, தேர்டு ஜப்பான், 4th ஜெர்மனி. நம்ம இந்தியா வந்து 5th largest இன் ஜிடிபியில். 5th largestனா எவ்வளவு? $2.9 trillion எக்கனாமி. நம்மளுடைய இந்தியன் கரன்சிக்கு சொல்லலாம் அப்படின்னா அரௌண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 200 லட்சம் கோடி எக்கனாமி தான் நம்மளுது. அப்போ அது கிடையாது. அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாம் மேபி நம்ம ஃபஸ்ட்டாக இருப்போம். ஓகே, அவங்க ஜென்ரலாக கொடுத்துருக்காங்க, நம்ம அக்ரிகல்ச்சர்னாவே ஃபஸ்ட்டு தான். நம்ம ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸோ நம்ம டாப் 10க்குள்ளே இருப்போம், மேபி 10th பொசிஷனில் இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஓகே, அப்போ தேர்ட் ரேங்க் அப்படின்னு பார்க்கும்போது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி தான். ஓகே, அப்போ ஃபஸ்ட்டு யார்? யூஎஸ்ஏ, செகண்ட் சைனா, தேர்டு நம்ம. பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா என்ன? வாங்கும் சக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அதாவது பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னா 2 கண்ட்ரியில் இருக்கிற ஒரே கூட்ஸை எடுத்துக்கிட்டு அதை இந்தியாவோட கரன்சிக்கு எவ்வளோ கொடுத்து வாங்குறோம்
அந்த யூஎஸ் இப்போ யூஎஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா யூஎஸ்ல அதை எவ்வளோ டாலர் கொடுத்து அதே பொருளை வாங்குறோம். புரியுதுங்களா? 2 கண்ட்ரியில் ஒரே பொருள், ஓகே, அந்த பொருளை இந்தியாவோட கரன்சிக்கு எவ்வளோ கொடுத்து வாங்குறோம், யூஎஸ் டாலர் கொடுத்து எவ்வளோ வாங்குறோம், அது இந்த கம்பேர் பண்ணுறது தான் தட் இஸ் பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். ஸோ ஆன்சர் பார் 16வது கொஸ்டினுக்கு ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ஒரு முக்கியமான கொஸ்டின்ப்பா. பார்த்தீங்களா, இப்போ நம்ம ரீசெண்டாக எதுலேருந்து படிச்சுட்டு இருக்கோம் கொஸ்டின்லாம் வருது, எக்ஸ்போர்ட் இம்போர்ட்லேருந்து கொஸ்டின் கேட்குறான் பாருங்க. அப்போ எக்ஸ்டர்னல் செக்டார்ன்ற ஒரு வார்த்தையே நம்மளுக்கு சிலபஸில் மென்ஷன் பண்ண கிடையாது, பட் அதுலேருந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இதுவும் அதே தான். விச் கரன்சி இஸ் ரீசென்ட்லி ஆடட் கரன்சி பேஸ்கெட் ஆஃப் ஐஎம்எஃப்னு கேட்குறாங்க. ஐஎம்எஃபோட கரன்சி பேஸ்கெட் அப்படின்னா என்ன சொல்லுவோம், எஸ்டிஆர்னு சொல்லுவோம். ப்ளீஸ் நோட் இட், எஸ்டிஆர், ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ். ஓகேங்களா? அந்த ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸ்ன்றது ஐஎம்எஃபோட கரன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎம்எஃப் எதுக்கு சார் இந்த மாதிரி கரன்சி வச்சிருக்காங்க அப்படின்னா, பொதுவாக எக்ஸ்போர்ட் இம்போர்ட், ஏற்றுமதி இறக்குமதியில் இருக்காது கண்ட்ரிக்கு பிரச்சனை இருக்கு, அவங்க நிறைய பொருளை இறக்குமதி பண்ணிட்டாங்க, பே பண்ண முடியல அப்படின்னா அப்போ இந்த மாதிரி இந்த எஸ்டிஆர் வச்சு சால்வ் பண்ணுவாங்க. இந்த ஐஎம்எஃப், இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டு, ஓகே, உலக பன்னாட்டு நிதியம், இவங்க எப்போ இந்த எஸ்டிஆர்ன்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்தாங்க அப்படின்னா 1968. ஓகேங்களா? கிட்டத்தட்ட அப்போ இருந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 கரன்சி தான் உள்ள ஆட் ஆயிருந்துச்சு. என்னென்னது, யூஎஸ் டாலர், பவுண்டு ஸ்டெர்லிங்கு, அப்புறம் ஜாப்பனீஸோட எண்ணு, யூரோ, இந்த 4 தான் ஆட் ஆயிருச்சு. கரெக்டுங்களா? 2016 அக்டோபர் மந்த் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம 4th கரன்சி, அதாவது 5th கரன்சியாக சைனாவோட யுவான் அதை வந்து ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ரீசெண்டாக ஆட் பண்ணது என்னது, சைனாவோட யுவான். இந்த எஸ்டிஆர் இன்னொரு நேம்லேயும் சொல்லுவாங்கப்பா, பேப்பர் கோல்டுன்னு சொல்லுவாங்க, இல்லை ஐஎம்எஃப் கோல்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி வேணால் சொல்லுவாங்க. ஸோ 17th கொஸ்டின் ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சைனாவோட யுவான். ஓகே, நெக்ஸ்ட் போயிடலாம். அரேஞ்ச் தி ஃபாலோயிங் இன் அசெண்டிங் ஆர்டர் ஆஃப் தயர் ஃபார்மேஷன். ஓகே, ஸோ இது நம்ம பார்த்தீங்களா, இப்போ 4 கொஸ்டினாக கேட்குறத, இப்போ பிளானிங் கமிஷன் எப்போ ஃபார்ம் பண்ணாங்கன்னு கேட்டால் ஒரு கொஸ்டின், ஜோனல் கவுன்சில் எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அது ஒரு கொஸ்டின். ஆனால் இதை 4 கொஸ்டின் ஒரே தான் போட்டாங்க பாருங்க. இதெல்லாம் உங்களுடைய நேரத்தை வீணடிக்கிறதுக்காக. அப்போ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக ஆன்சர் பண்ண பழகிக்கிறணும். ஓகே, ஸோ பிளானிங் கமிஷன் நம்மளுக்கு எப்போ ஃபார்ம் பண்ணான்னு தெரியும், நம்மளுக்கு தெரியும் ரைட்டாக, March 15, 1950. ஜோனல் கவுன்சில் வந்து ஜோனல் கவுன்சில் ஆக்ட் அப்படின்னு சொல்லி ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. கரெக்டாக? ஸோ ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் மூலமாக தான் ஜோனல் கவுன்சில் ஒன்று எஸ்டாப்ளிஷ் ஆயிருக்கும் 1956. அடுத்து நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில். நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சிலுக்கு சேர்மன் யார், தட் இஸ் பிரைம் மினிஸ்டர். எதுக்காக அந்த கவுன்சில் கொண்டு வந்திருக்கிறாங்க, நேஷனல் இன்டகிரேஷன் கவுன்சில்னா தேசிய ஒருமைப்பாடு குழு. அப்போ இந்தியாவில் வந்து மக்கள் ஜாதி வாரியாவோ மத வாரியாவோ பிரிஞ்சிருக்கிறாங்க. ஸோ இவங்க எல்லாத்தையும் ஒற்றுமையாக இருக்கணும், அந்த மாதிரி பிரச்சனை வந்தால் சால்வ் பண்ணுறதுக்கு ஒரு குழு வேணும் அப்படின்றதுக்கு தான் அந்த கவுன்சில் கொண்டு வந்தாங்க 1961. நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சிலில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், என்டிசி, தட் இஸ் அபெக்ஸ் பாடி ஆஃப் பிளானிங் கமிஷன் சொல்லுவோம். ஸோ அப்போ அது எப்போ கிரியேட் பண்ணாங்கன்னா 1952. ஸோ இப்போ அதை ஆர்டராக பார்க்கும்போது ஆன்சர் சி தான். ஓகேங்களா? ஆன்சர் சி. ஸோ 18 ஆன்சர் சிங்க. நெக்ஸ்ட் போகலாம். தி ஸ்டாட்டிஸ்டிக்கல் இண்டிகேட்டர் ஆஃப் ஈக்விட்டபிள் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம்ல லோரன்ஸ் கர்வ், அந்த லோரன்ஸ் கர்வ் மூலமாக நம்ம எவ்வளோ இன்ஈக்குவலாக ஆயிருக்கிறோம் அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் அந்த லோரன்ஸ் கர்வை யூஸ் பண்ணி மக்களுக்குள்ள, அதாவது எவ்வளோ ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு இன்கம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது தான் தட் இஸ் கினி கோஎஃபிஷியன்ட் அப்படின்ற ஒன்று. நல்லா கவனிங்க, கினி கோஎஃபிஷியன்ட் அப்படின்றது அதுக்கான ஃபார்முலா என்னன்னா ஏரியா எபோ லோரன்ஸ் கர்வ் டிவைடட் பை ஏரியா பிலோ லோரன்ஸ் கர்வ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்போ லோரன்ஸ் கர்வ் மூலமாக நம்ம இன்கம் எவ்வளோ இன்ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்குன்றதை கண்டுபிடிப்போம். இந்த கினி கோஎஃபிஷியன்ட் மூலமாக எவ்வளோ ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இருக்குது அப்படின்றத கண்டுபிடிப்போம். ஓகேங்களா? ரெண்டுமே அப்படியே லிட்டில் பிட் ஆப்போசிட். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஃபார் 19th கொஸ்டின் கினி கோஎஃபிஷியன்ட். இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 0லேருந்து 1க்குள்ளே இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஓகே, அடுத்து பாருங்க 20th கொஸ்டின். விச் பிளான் வாஸ் இம்ப்ளிமெண்டட் ஆஃப்டர் தி ஆனுவல் பிளான் ஆஃப் 1966 to 69? ஓகே, என்னடா என்ன பிளானிங் கமிஷனே இல்லைன்னு நான் நினச்சிட்டு இருந்தேன். ஸோ கொஸ்டின் வந்துருச்சு. ஸோ பிளானிங் கமிஷன்லேருந்து கண்டிப்பாக மினிமம் ஒரு கொஸ்டின் இருக்கும்பா. ஓகே, இப்போ நித்தி ஆயோக், ஓகே, அது வந்து கண்டிப்பாக இருக்கும். அதுக்காக பிளானிங் கமிஷன் படிக்கூடாது, பிளானிங் கமிஷனையும் கண்டிப்பாக கேட்பாங்க. ஸோ என்ன கேட்குறாங்க, ஸோ பாருங்கள் 1966 to 69ன்றது பிளான் ஹாலிடேன்னு சொல்லுவோம். கரெக்டாக? நம்மளுடைய முதல் 5 ஆண்டு திட்டம் 1951லேருந்து 56, 2வது 5 ஆண்டு திட்டம் 56லேருந்து 61, 3வது 5 ஆண்டு திட்டம் 61லேருந்து 66. ஓகே, அப்புறம் 3 years பிரேக் அப்படின்னு நம்ம நடத்திருப்போம். ஸோ அப்போ அந்த பிரேக் அப்புறம் தான் கேட்குறாங்க அந்த 3 annual plans, அந்த பிளான் ஹாலிடேக்கு அப்புறம் என்ன அப்படின்னு கேட்குறாங்க 4th 5-year பிளான். ஸோ 4வது 5 ஆண்டு திட்டம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1969லேருந்து 74 வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் கேட்குறனால ஆன்சர் வந்து 20th கொஸ்டின் டி. நெக்ஸ்ட்டு 21, the difference between NNP and NDPன்னு கேட்குறாங்க. நம்ம ஜிடிபி, ஜிஎன்பி, என்டிபி, என்என்பி எல்லாமே நம்மளுடைய நாட்டு வருமானத்தை கண்டுபிடிக்கிறது தான்ப்பா. ஓகே, எவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கா அதோட வேல்யூ எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறது தான். இப்போ நம்ம நேஷனல் இன்கம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது வந்து NNP தான் யூஸ் பண்ணுறோம்.
இவங்க கேட்குறாங்க என்னன்னா என்என்பிக்கும் என்டிபிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் கேட்குறாங்க. இப்போ என்என்பி எப்படி ஃபார்முலா எழுதுவோம்? ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன். என்டிபி எப்படி எழுதுவோம்? ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். அப்புறம் டெப்ரிசியேஷனாக நீங்கள் அப்படி அடிச்சிருங்க, ஏன்னா ரெண்டுலையும் காமனாக இருக்குல்ல. அப்போ ஜிஎன்பி ஜிடிபி இது ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸை கண்டுபிடிச்சோம் அதுதான். அப்போ ஜிஎன்பி எப்படி கண்டுபிடிப்போம்? ஜிடிபி ப்ளஸ் நெட் இன்கம், நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகேங்களா? அப்போ அதுதானே எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்போ புரியுதா நான் சொல்கிறது? என்என்பி அப்படின்னா ஜிஎன்பி மைனஸ் டெப்ரிசியேஷன்ப்பா, என்டிபி அப்படின்னா ஜிடிபி மைனஸ் டெப்ரிசியேஷன். டெப்ரிசியேஷன் அடிச்சிருங்க. ஜிஎன்பி இருக்குது, ஜிடிபி இருக்குது. ஜிஎன்பிக்கு என்ன ஃபார்முலா? ஜிடிபி ப்ளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். அப்போ ஜிடிபி அடிச்சிட்டிங்கன்னா அதான் ஆன்சர். எவ்வளோ பார்த்தீங்களா? இருக்கிறதுலே சிம்பிளானதை எப்படி ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்கன்னு. ஸோ ஆன்சர் வந்து 21க்கு நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட். ஓகே ரைட். அப்புறம் நெக்ஸ்ட் கொஸ்டின், எம்ஆர்டிபி ஆக்ட். அது என்ன எம்ஆர்டிபி ஆக்ட்? மோனோபோலிஸ்டிக் ரெஸ்ட்ரிக்டிவ் ட்ரேட் ப்ராக்டிசஸ் ஆக்ட். ஓகே, ஸோ இந்த ஆக்ட் எப்போ பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா 1969. அந்த செகண்ட் இண்டஸ்ட்ரியல் பாலிசி சொன்னால, இண்டஸ்ட்ரியல் பாலிசி ரெசல்யூஷன் 1956, அதுக்கப்புறம் தான் இந்த ஆக்ட் கொண்டு வராங்க. இந்த ஆக்டில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, பொதுவாக மோனோபோலியாக யாரும் ட்ரேட் பண்ணக்கூடாது, அண்ட் தென் ஃபால்ஸ் மெத்தட் ஆஃப் ட்ரேடு யாரும் பண்ணக்கூடாது, அதுதான் இங்கே சொல்கிறாங்க. இந்த ஆக்டை ரிப்பீல் பண்ணிட்டாங்க, அதான் எடுத்துட்டாங்க. இதுக்கு பதிலாக 2002 தான் அந்த காம்படிஷன் ஆக்ட் அப்படின்னு கொண்டு வந்திருக்கிறாங்க. அந்த ஆக்டை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னு கொஸ்டின் கேட்குறாங்க, 2009. ஓகே, ஸோ இந்த காம்படிஷன் ஆக்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆர்கனைசேஷன் கிரியேட் பண்ணியிருப்பாங்கப்பா, காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, ஞாபகம் வச்சுங்க, 2009. ஓகே, ஸோ லாஸ்ட் கொஸ்டின். ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் வித் ரிகார்ட் டு தமிழ்நாடு புதுவாழ்வு ப்ராஜெக்ட்? பொதுவாக நிறையா கொஷின்ஸ் கிளாஸ்லேயே கேட்பாங்க, சார் டிஎன்பிசியில் குரூப் 1ல் நம்மளுக்கு தமிழ்நாடு ரிலேட்டட் நிறையா கொஷின்ஸ் வருமா சார் அப்படின்னு கேட்பாங்க. கண்டிப்பாக இப்போ நான் வரும்னு தான் சொல்ல முடியும், ஏன்னா இப்போ டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ் சொசைட்டியில் ஆட் பண்ணனால கண்டிப்பாக தமிழ்நாடு ரிலேட்டடாக உங்களுக்கு 30 to 40 கொஷின்ஸ் வரப்போகுது. ஓகேங்களா, அதில் தமிழ்நாடு ஸ்கீம்ஸ் கண்டிப்பாக வரும். ஸோ மேபி இந்த கொஷின் வந்து குரூப் 1ல் கேட்கல, குரூப் 2A கேட்டிருக்காங்க, நான் எடுத்து போட்டிருக்கிறேன். ஸோ எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ புதுவாழ்வு ப்ராஜெக்ட் ஒரு ஸ்கீமு, அதை எப்படி லான்ச் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்க, எந்த டேட்டில் லான்ச் பண்ணான்னு கேட்குறாங்க. இட் வாஸ் லான்ச்டு இன் 2005. இட் இஸ் எய்டட் பை வேர்ல்டு பேங்க். யார் பணம் கொடுத்தான்னு கேட்குறாங்க, வேர்ல்டு பேங்க்கு. எவ்வளோ கொடுத்துருக்காங்க அந்த அமௌண்ட்லாம் கேட்டிருக்காங்க. எந்தெந்த டிஸ்ட்ரிக்ஸில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, 26 டிஸ்ட்ரிக்ஸ். ஸோ அப்போ புரியுதா, நீங்கள் ஒரு ஸ்கீம் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த ஸ்கீம் எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, அந்த ஸ்கீம் நம்ம இந்தியா யார் ஃபண்ட் பண்ணுறாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, ஸ்டேட் கவர்மெண்ட்டா, இல்லை ஃபாரின்லேருந்து ஃபண்டு வருதா, அந்த ஸ்கீமுக்கு எவ்வளோ ஃபண்டு, அந்த ஃபண்டு கூட தேவையில்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே, மேபி கரெக்டாக தான் இருக்குது எப்பயுமே. அதுக்கப்புறம் எல்லா ஸ்டேட்டுக்கும் கவர் ஆகுதா, இல்லை எல்லா மாவட்டத்துக்கும் கவர் ஆகுதா அப்படின்றதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கிறணும். ஸோ இந்த புதுவாழ்வு ப்ராஜெக்ட் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ பொதுவாக பேக்வேர்டு டிஸ்ட்ரிக்ஸ், ஸோ அவங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கிராமப்புறத்தை ரூரல் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்றக்காக கொண்டு வந்த ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ஓகேங்களா, ஸோ இந்த ஸ்கீமை பொறுத்த வரைக்கும் ஆன்சர் எல்லாமே கரெக்டு. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான்ப்பா கேட்பாங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ், எனிஹோ இப்போ நான் வந்து ஒரு கிட்டத்தட்ட அரௌண்ட் 20+ கொஷின்ஸ் நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறேன். இது எல்லாமே குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A, VAO, குரூப் 4 எக்ஸாமில் இருந்து எடுத்த கொஷின். எல்லா கொஷினும் எடுக்கலை, இம்பார்ட்டண்ட்டாக உங்களுக்கு எந்தெந்த ஏரியாவை கவர் பண்ணணும் அப்படின்றதுக்கு எடுக்கிறது. ஓகேங்களா, ஸோ இப்போ பொதுவாக இப்போ நம்ம எடுத்து பேசினதில் டேக்ஸ் ரிலேட்டடாக நிறையா கொஷின்ஸ் கேட்குறாங்க, பட்ஜெட் ரிலேட்டடாக கொஷின் கேட்குறாங்க, பேங்கிங் ரிலேட்டடாக கொஷின்ஸ் கேட்குறாங்க, இன்ஃப்ளேஷன் மெயினாக கொஷின்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, அண்ட் தென் எக்ஸ்டர்னல் செக்டார். ஸோ இதை மறுபடியும் பார்த்துட்டே இருங்க. இதுலேருந்து தான் உங்களுக்கு அகெயின் கொஷின்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஓகே, ஸோ மேபி இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ, ஹேவ் அ நைஸ் டே. Vetri IAS Study Circle, the best academy for competitive examination.